ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் கவிஞர் அறிஞரின் தற்பெருமை என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1114 ஆரம்பிக்கிறது. மகா பாண்டித்யமும் ரசஜானம் உள்ளவராதனால் கோபத்தில் உத்தரவு போடும்போது கூட சமத்கார பாஷையிலே அர்த்தச்சந்திர உபச்சாரம் என்று சொன்னார். கல்தா கொடுப்பதுதான் அர்த்தச்சந்திர உபச்சாரம் என்பது. கல்தா கொடுக்கிற போது கையை அர்த்தச்சந்திரனைப் போல அரைவட்டமாக வைத்து கொண்டுதானே ஒருத்தர் கழுத்தை பிடித்து தள்ளுவது. அதனால் இப்படி பெயர். ஆயாந்த மத்வன் யதி தீர்க்ககர்ணம் புதம் மகாதேவ சுனாமதேயம் விலோக்கிய மந்திரி மகிசார்வ பௌமக ஸ்ரீநீலகண்டக சிபிகாதிரோடக நிஷ்காஷயைனம் ததி தீர்க்ககர்ணம் கிருத்வார்த்த சந்திரம் திருதமித்யுவாச்ச சாஸ்திரி ததாரண்ய ஜரித்யுவாச்ச தம் தீக்ஷிதம் ஞானலாவட்ய மூடம். அத்வனி வழியில் அதிதீர்க்க கர்ணம் தீர்க்கமான தொங்கல் காதுடன் ஆயாந்தம் வருகிற புதம் அறிவாளியான மகாதேவ சுனாமயதேயம் மகாதேவ சாஸ்திரி என்ற நல்ல பெயருள்ளவரை மகிசார்வ பௌம தீக்ஷிதேந்திரரும் மந்திரியும் சிபிகாதிரோட சிவிகையில் வீற்றிருந்தவருமான ஸ்ரீநீலகண்ட தீக்ஷிதர் விலோக்கிய பார்த்து அதிதீர்க்க கர்ணம் தொங்கல் காதுக்காரரான ஏனம் இவரை திருதம் உடனே கிருத்வா அர்த்தச்சந்திர மரியாதை செய்து நிஷ்காசைய விரட்டுங்கள் இத்யுவாச்ச என்று சொன்னார். ஸ்லோகத்தில் முதல் 3 வரியில் வரும் இந்த கதையைத்தான் இதுவரை சொன்னேன். 4ஆம் வரியில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இப்படி தீக்ஷிதர் சொன்னதை கேட்டதும் சாஸ்திரிகளும் உடனே பழிச்சென்று பதில் கொடுத்தார். மகிசார்வ பௌமர் மந்திரி என்ற பெயர் பெற்றிருந்த தீக்ஷிதர் லவவேச ஞானத்தினாலே ஊதிப்போயிருந்த கற்றறி மூடர்தான் என்று மகாதேவ சாஸ்திரி சுட பதில் சொன்னதாக அந்த வரியில் இருக்கிறது. தத் அதை தீக்ஷிதர் சொன்னதை ஆகரண்ய கேட்டு சாஸ்திரி மகாதேவ சாஸ்திரிகள் ஞான லவாட்டிய மூடம் லவலேச ஞானத்தாலே வீங்கி போன அறியாதராகிய தம் தீக்ஷிதம் அந்த தீக்ஷிதரிடம் ஜரித் யுவாச்ச ஜடித்தியில் பதில் சொன்னார். என்ன பதில்? தெருவோடு தான் பாட்டுக்கு தேவி சிந்தனையோடு போகிற ஒரு அப்பாவியை கழுத்தை பிடித்து தள்ளு என்கிறவர் இப்பேற்பட்டவராயிருப்பார். படாடோபத்தை பார்த்தால் பெரிய பதவிக்காரர் என்று தெரிகிறது. அர்த்தச்சந்திர உபச்சாரம் என்கிறதிலிருந்து படிப்பும் இருப்பது தெரிகிறது. ஆனால் அது வெறும் படிப்பாயில்லாமல் நிஜமான கல்வியாயிருந்தால் இத்தனை டம்பமும் இடுமாப்பும் இருக்குமா? இந்த பாண்டிய தேசத்தில் தற்போது நிஜமான சத்வித்வான்கள் இல்லாத குறையினாலே தான் இந்த அரைக்குறை ஆசாமி பெருசாக கோபித்து கொண்டு டாட் பூட் பண்ண முடிகிறது என்று மகாதேவ சாஸ்திரி நினைத்தார். தம்முடைய இந்த கருத்தை கவிநயத்தோடு சொல்லாமல் சொல்லி தீக்ஷிதரை தலைக்குனிய வைத்து பாடம் பெறும்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். பளீரென்ற ஸ்லோக ரூபத்தில் பதில் கொடுத்தார். சூரியன் அஸ்தமித்தாச்சு, இன்னும் சந்திரனும் உதிக்கவில்லை. நட்சத்திரங்கள் சிலர்தான் ஏதோ கொஞ்சம் முணுக் என்று தெரிகிற சமயம். இப்படி ஒரே இருட்டாக இருக்கிற போது மின்மினி பூச்சோடு படாடோபமாக ஜொலித்து காட்டுவதில் ஒன்றும் ஆச்சரியமில்லையே. இவ்வளவுதான் சாஸ்திரிகள் சொன்னார். சூரியே பிரனஷ்டே சசிநிஷ்ய திருஷ்டே தாராசு மந்த திதுஷி பிரகாசம் மகாந்தகாரே அதிவிராஜிதே ஹி கத்யோக் தகோப்யல்ல ருஷிர்ன சித்திரம். சூரியே பிரனஷ்டே சூரியன் மறைந்து சசினீஹி அத்ருஷ்டே சந்திரன் பார்வைக்கு வராமல் தாராசு நட்சத்திரங்கள் மந்த துஜிஷி பிரகாசம் ஒளிமங்கி இருக்கிற மகாந்தகாரே நல்ல கும்மிருட்டான போது கத்யோதக அபி மின்மினி பூச்சி கூட க என்றால் ஆகாசம், தியோதகம் என்றால் ஒளியுள்ளது. வானத்தில் ஒளியை பரப்பிக் கொண்டு போவதால் மின்மினி பூச்சிக்கு இப்படி பெயர். அல்பருச்சி தன்னுடைய சொல்ப பிரகாசத்திலேயே விராஜத்தை பெரிசாக ஜொலிப்பு காட்டுகிறது. இதிலே ந சித்திரம் ஆச்சரியமில்லை. இப்படி அவர் ஜாடையாக சொன்னதே தீக்ஷிதருக்கு போதுமானதாக இருந்தது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள் அல்லவா?
அநேக விதத்திலே மேன்மை பெற்றிருந்த தீட்சிதர் உடனே அம்பாளை தியானித்து பார்த்ததில் அவருக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. தாம் எந்த மகா பண்டிதரை பார்க்க ஆசைப்பட்டோமோ அவரையே தான் தொங்கல் காதர் என்று எடுத்தெறிந்து பேசிவிட்டோம். அவர் உபாசிக்கிற அலங்காரேஸ்வரி தான் அவரை இங்கே தம்முடைய இஷ்டமூர்த்தியாக உள்ள மீனாட்சியிடம் அனுப்பியிருக்கிறாள் என்று தெரிந்துவிட்டது. பெரியவர்களாகப்பட்டவர்கள் தாங்கள் செய்த தப்பை மனசுட்டு ஒப்புக்கொள்ளுதலும் பெரியவர்களாக இருப்பார்கள். உடனே தீட்சிதர் பல்லக்கிலிருந்து குதித்து நேரே மகாதேவ சாஸ்திரியிடம் போய் அவருக்கு சாஸ்திரோக்தமாக ரொம்பவும் மரியாதைகள் பண்ணி, அலங்காரி அனுப்பி வைத்ததுதானே மீனாட்சியை தரிசிக்க வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். இவர் இப்படி கேட்டதிலேயே சாஸ்திரிகளுக்கும் இவருடைய பெருமை தெரிந்தது. அம்பாளுடைய வித்வத் குழந்தைகள் இரண்டும் அவள் ஆசைப்படியே ஒற்றுமையாக சேர்ந்து விட்டன. நிசம்ச தத் துஷ்ட மனாமகீஷ தஸ்மை சபர்யாம் வித்வித் சகார பவான் அலங்காரியபி சோதிதக சன் மீனாம்பிகாம் சேவிதும் ஆஜகாமக. மகீச்ச அதாவது தீட்சிதரும் தத் அதை சாஸ்திரிக்கு சுட சொன்ன பதிலை நிசம்ச கேட்டு துஷ்ட மனா சந்தோஷமுற்ற மனத்தவராக நமக்காயிருந்தால் மந்திரியாயும் வித்வானுமாயுள்ள நம்மை நடுவீதிலே எவனோ ஒருத்தன் வெறும் மின்மினி பகட்டுக்காரன் என்று சொல்வதா என்று பற்றி கொண்டு வரும். உத்தம குணமுள்ள தீட்சிதரின் மனசோ இப்படி அவர் தமக்கு பாடம் புகட்டியதில் சந்தோஷமே அடைந்தது. பவபூதியின் ஓலையில் அம்பாள் தேனை சுண்டிவிட்டு தன்னை தோற்க பண்ணியதே காளிதாசன் மே சௌபாகியம் என்று பாடினார் போலத்தான். தீட்சிதர் சாஸ்திரிகளின் சூடான பதிலை கேட்டு சந்தோஷம் அடைந்தவராக தஸ்மை அவருக்கு சபரியாம் மரியாதைகளை விதிப்படி சகார செய்தார். பவான் தாங்கள் அலங்காரி அபிச்சோதித சன் அலங்காரியால் தூண்டப்பட்டவராகி மீனாம்பிகையை சேவிப்பதற்கு ஆஜகாம வந்திருக்கிறீர்களா இல்லையா என்று கேட்டார். தாம் ராஜாவின் வலது கையாக அல்லது ராஜாவும் கூட தம்முடைய வார்த்தைப்படி நடக்கிறவனாக எந்த பட்டணத்தில் பெரிய கௌரவம் பெற்றிருந்தாரோ அங்கேயே நட்ட நடு வீதியில் சற்று முன்தான் தம்மால் வெகு அலட்சியமாக பரிகாரம் செய்யப்பட்ட ஒரு ஊர் பேரிய தெரியாதவரிடம் அவர் தம்மை பதிலுக்கு ஒரு போடு போட்டபோது அடக்கத்தோடு போய் சத்காரம் செய்து தீட்சிதர் குசலம் விசாரித்திருக்கிறார். இப்படியாக பெரிய அறிஞர்களுக்கும் கவிஞர்களுக்கும் அகங்காரம் ஏறுவது கூட முடிவிலே அவர்களை மேலும் உசத்தி நமக்கும் பாடம் புகட்டுவதாகவே அமைகிறது. விகாரமும் ஏற்றம் பெறுகிறது. புஷ்பதந்தர் சிவமகேந்திர ஸ்தோத்திரத்திலே ஒரு இடத்தில் விகாரோ அபிஸ்லாக்கிய விகாரமானதும் கூட ஸ்லாகிக்க கூடியதாகிறது என்று சொல்கிறார். விஷத்தை பரமேஸ்வரன் பானம் பண்ணி அது அவருடைய வெள்ளை வெள்ளையரென்ற சங்கு கழுத்தில் நீலமணி மாதிரி பிரகாசிப்பதை பார்த்து விகாரமானது கூட ஸ்லாகிக்க கூடியதாகிறது என்கிறார். அப்படித்தான் இந்த பெரியவர்களுக்கு உண்டான அகங்காரம் கூட முடிவில் அவர்களுடைய உட்சிறப்பை வெளிப்படுத்தி மெச்சுதலுக்கு உரியதாகிறது. விகாரோபி ஸ்லோக்கிய. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாசனம் மகாபரிவாசனம் மகாபரிவாசனம்.